பக்காவாக பேக் பண்ணி இலையிலேருந்து தண்ணி டம்ளர்லேருந்து தனியாக ஒரு கவர் போட்டு கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு. கஸ்டமரும் அதை அழகாக வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. கறியோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவாங்க. கறி பார்த்தீங்கன்னா அப்படி பூ மாதிரி இருக்குது, தெரியுதாங்களா உங்களுக்கு? சிக்கன் பிரியாணி தான் இது, அப்படி உடையுது பாருங்கள். ஸோ பிரியாணியும் அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பூ மாதிரி வந்துருக்கு. நல்ல நெய் ஊற்றின எஃபெக்ட் என் கையில் தெரியும் பார்த்தீங்களா? ஸோ அப்படி இருக்குது. தயிர் பச்சடியும் நல்லாயிருக்கு. இது எல்லாம் சேர்த்து பிரியாணி எப்படி சாப்பிடணும்னு மெத்தட் இருக்குது. ஸோ கிரேவியில் கொஞ்சம் சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு, கிரேவியை கொஞ்சம் எடுத்துகிட்டு, இந்த சிக்கன் பீஸில் ஒரு வாய் எடுத்துகிட்டு, தயிர் பச்சடியில் கொஞ்சம் எடுத்துகிட்டு, அப்படியே எடுத்து ஓ மை குட்னஸ் அப்படி இருக்குது. திரும்ப சொல்கிறேன், நான் கேமராக்காக சொல்கிறேன். பிரியாணியில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம ஊற்றுற